எல்லாத்துக்கும் வணக்கமுங்க. இப்ப பிரச்சனை வேற மாதிரி போயிட்டு இருக்கிறதுனால நம்ம யாரும் அரசியல் பேச முடியாதுங்க. அப்படித்தான் சூழ்நிலை இருக்குங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு கேக்குறீங்க? அதான் நீங்களே பாத்துக்கிட்டு இருக்கீங்களே. பாருங்க, இப்ப கரண்ட் இல்லைங்க. நம்ம என்னைக்காதும் ஷட் டவுனை தவிர வேற எப்பவாவது கரண்ட் இல்லாம ஷூட்டிங் எடுத்து பாத்துருக்கீங்களா? போன ஆட்சியில. ஆனா இப்ப அத பத்தி ஏதாவது நீங்க பேசுனீங்கன்னா கரண்ட் கட் பண்ண மாதிரி சேனலையும் கட் பண்ணி போடுவாங்க. பாத்துக்குங்க. நம்ம அதர்மம் மனோஜ் இருக்கிறார்லங்க, நம்ம மனோஜ் தோழர் ஆரம்பிச்ச அதர்மம்ங்கிற சேனல் நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க. நாம கூட அவர் சொல்லிதான் சேனலையே ஆரம்பிச்சோம். இப்ப அந்த சேனலையே ரிமூவ் பண்ணி போட்டாங்களாமாங்க. ரொம்ப வயலேஷனா இருக்குதாமா. என்ன வயலேஷன்னு கேட்டா, ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசுறாங்களாமா. அப்புறம் அந்த சாமி சாமி இருக்கார்ல, ஐயோ நான் எதுவும் பேசலைங்க, நான் சேனல் பேரவே மாத்த போறேனுங்க. நம்ம இனிமேல் அரசியல் பேச முடியாதுங்க. இருந்தாலும் கேமரா முன்னாடியே நின்னு பழகுனதுனால சமையல் வீடியோ போடலான்னு முடிவு பண்ணிட்டேனுங்க. இனிமேல் இது எனவே பேசுவோம் இல்ல, எதையாவது சமைப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ஐட்டம் கத்திரிக்காய் தொக்கு செய்வது எப்படி அப்படிங்கறதான். அட கூறு கெட்டவங்க நானு. இந்த கோட்டதுக்கு சமைக்கிறதுக்கு ஆப்ரான்ல போடணும். இருங்க வர்றேன். இன்று முதல்ங்க எனவே சமைப்போம் அப்படிங்கிறதுனால அந்த யூனிஃபார்ம் இல்லைங்க, இனிமே இதுதான் நம்ம யூனிஃபார்ம். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பண்ண போறது கத்திரிக்காய் தொக்கு. இதை சமைக்க போவது எனவே சமைப்போம் அல்ல, எதையாவது சமைப்போம். அதனால நம்ம இன்னைக்கு சமைக்க போறது அடுப்பு நம்ம கிட்ட இல்லாததுனால இத நம்ம அடுப்பா பயன்படுத்திக்குவோம். நாளைக்கு அடுப்பை வாங்கிருவோம். நெஞ்சுக்கு நீதி, கலைஞரின் நெஞ்சுக்கு நீதி. இதவே கல்லாக்கி இதவே அடுப்பாக்கி அதுல வைக்க போற சட்டிய. எதையாவது சமைப்போம். அதுக்கு நமக்கு தேவை தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய். கடையில போய் 1/4 கிலோ தக்காளி, 1/4 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்துருங்க. இத பாருங்க, தக்காளி வெங்காயம் வாங்கியாச்சு. கத்திரிக்காய் மட்டும் இல்ல, செடியில ஒன்னே ஒண்ணுதான் இருந்தது, அதையும் பொரிச்சாச்சு. தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் போட்டு எப்படி சமைக்க போறோம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். நமக்கு அதுக்கு முக்கியம் தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய். தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய், தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் அப்படின்னு பேசுறதுக்கு நம்ம ரொம்ப பெருசா இருக்கல, சுருக்கி சொல்லுவோம். தா வே கா. ஐயோ, இது உண்மையாலுமே அரசியல் இல்லைங்க, சமையல். நமக்கு பொருட்கள் எதெல்லாம் தேவைங்கிறதான் தாவேக்கா, தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய். சரி, இது அரசியலா இருந்தா என்ன தப்பு அப்படின்னு கேக்குறீங்களா? அட, ஒரிஜினல் தாவேக்காவுடைய ஒரிஜினல் தலைவர் ஒரிஜினல் மீட்டிங்ல ஒரிஜினலா ஒண்ணு பேசியிருக்காரு. என்ன பத்தி விமர்சனம் பண்ணுங்க, விமர்சனம் பண்ணுங்க, பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. நீங்க பண்ணத்தான் நான் மேல 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 போவேன். அப்ப அந்நியனா இருந்து பேசுனது, அவளே உள்ள போயிட்டு அம்பியா மாறினதுக்கு அப்புறம் அவள்லாம் என்ன பயங்கரமா விமர்சனம் பண்றா. அவ சேனையில எல்லாம் முடக்கிடுங்கோ அப்படி சொன்னதுனாலதான் அதர்மத்தை முடக்கிட்டாங்கன்னு தர்மங்களையும் முடக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் சேனல், ட்விட்டரு, த்ரெட் அப்படி எல்லாத்துலயுமே முடக்கிக்கிட்டுதான் இருக்காங்க. அத முடக்கலங்க, நம்ம மக்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த பேச்சுரிமைய முடக்கிருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் ஏதோ சின்ன கம்பெனியா ஒரு ஆளா அரசியல் பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்மள முடக்கிட்டாங்கன்னா நம்ம காசுக்கு என்ன பண்ணுவோம்? சரி, சேனல்ல நடத்தணும், நிறைய சமைக்கணும், நிறைய சம்பாதிக்கணும். என்ன பண்றது? உங்ககிட்ட காசு கேட்க முடியுமா? வேற வழி இல்ல, உங்ககிட்டதான் காசு கேட்கணும். பாத்தீங்களா, டோரே ஓபன் ஆயிடுச்சு. இருங்க போய் க்ளோஸ் பண்ணிட்டு வரேன். மன்னிச்சிருங்க. எங்க நிப்பாட்டின காசு கேட்கறது இல்ல. எங்களோட QR கோடை போடுறோம். உங்களால முடிஞ்சத, அதாவது வழக்கம் போல உங்களுக்கு நம்ம சேனலை பிடிச்சிருந்ததுன்னா நீங்க காசு கொடுங்க. முக்கியமா மாசத்துக்கு 100 ரூபாய் மட்டும் கொடுங்க, அதுக்கு மேல கொடுக்க வேணாம். ஏன்னா உங்களுக்கும் செலவுகள் நிறைய இருக்கு. நான் ஒரு கேரண்டி கொடுக்கறேன், இது என்னுடைய கேரண்டி. நீங்க கொடுக்கிற இந்த பணம் என்பது பொதுமக்களுடைய பணம். இது அனாவசியமா 1 ரூபாய் எடுக்க மாட்டேன். பணம் என்னங்க பணம்? அத நான் எத்தனையோ பார்த்தது இல்லைங்க. அரசியலின் உச்சத்தை விட்டுட்டு சமையலுக்கு வந்திருக்கிறேன். நீங்க கொடுக்குற பணத்தை கண்டிப்பா அனாவசியமா ஒரு பைசா கூட செலவு பண்ணிட மாட்டேன். ஏதோ ஒண்ணு சொல்லணுமே இந்த இடத்துல, ஏதோ அந்த வார்த்தை கரெக்டா வரமாட்டேங்குதே. என்ன சொல்றது? தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் தாவேக்கா. புடிச்சிட்டேன். ஊரா வீட்டு நெய்யில, அதாவது நீங்க கொடுக்குற காசு ஊரா வீட்டு நெய்யில என் வீட்டுல ஸ்வீட் செய்ய மாட்டேன். கண்டிப்பா நீங்க கொடுக்குற அந்த பணத்தை என் வீட்டுல ஸ்வீட் வாங்கி சாப்பிட மாட்டேன். சேனலுடைய வளர்ச்சிக்காக தான் பயன்படுத்துவேன். பாருங்க, தாவேக்கா சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்டுக்கு உங்ககிட்ட பேசிட்டு நின்னுட்டேன். பசிக்கும்ல. முதல்ல வெங்காயத்தை எடுக்கணும். எடுத்துட்டீங்களா? தோலோட உள்ள போட்டுருங்க. அடுத்தது தக்காளி, அதுவும் தோலோட உள்ள போடலாம், கழுவு கூட வேண்டியது இல்ல. அடுத்தது
நம்ம செடியில வளர்ந்த கத்திரிக்காய். அடுத்தது கருவேப்பிலை எடுத்து போடுறோம். சாரி, மருதாணி தாங்க, கருவேப்பிலை இங்க இருக்குது. கருவேப்பிலை எடுத்து போடுறோம். சரி, இப்ப இந்த தாவேக்கா என்ன பண்ணுன்னு கேக்குறீங்களா? பேசுறப்பெல்லாம் வேற மாதிரி பேசும், ஆனா பேச வேண்டிய இடத்துல பேசாது, பேச வேண்டிய விஷயத்தையும் பேசிடாது. உதாரணத்துக்கு இப்ப இந்த தாவேக்கா டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய் அத மூணையும் சேர்த்து போட்டதுனால தாவேக்கான்னு சொன்னேன் சார். அப்புறம் நீங்க வாட்டுக்கு கட்சி பேரு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு சேனல்ல பிளாக் பண்ணி போடாதீங்க, அப்புறம் உங்களுக்கு தான் லாஸ். என்ன லாஸ்ன்னு கேக்குறீங்களா? நாங்க உங்களை விமர்சனம் பண்ணதான் நீங்க வளர்ந்துகிட்டே இருப்பீங்க அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க, நாங்க சொன்னோமா? அப்படியே அத சொல்லி போட்டு உள்ள போயிட்டு என்ன சொன்னீங்க? அதர்மம் சேனலை, அதர்மம் மனோஜின் சேனலை முடக்கவும் அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுத்துருக்கீங்க. அது போக இன்ஸ்டாகிராம்ல, பேஸ்புக்லன்னு எல்லாம் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கீங்க. நல்லாட்சி கொடுப்போம், நல்லாட்சி, சி நல்ல சமையல் கொடுப்போம், நல்ல சமையல் கொடுப்போம். ஐயோ, நம்ம அரசியல் பேசுறோமா சமையல் பேசுறோமானே புரியலையே. உடனடியாக என்னால சமையலுக்கு முற்றிலுமா மாற முடியலைங்க. அதனால கொஞ்சம் அரசியல சேர்ந்து பேசுறேன். இந்த தடவை எனக்கு இப்ப விட்டுருங்க, பிளாக் பண்ணாதீங்க. அப்புறம் இந்த சேனல்ல நம்மளை பத்தி தப்பா பேசுறவங்களை எல்லாம் தேடி தேடி போய் முடக்கிறது, அவங்கள பேச விடாம பண்ணது, இதெல்லாம் என்ன விதமான அரசியல்னு புரிய மாட்டேங்குது. உதாரணத்துக்கு உங்க சேனல் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க உங்க சேனல் மட்டும் தான் இருக்கு. தமிழக முதல்வராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் அப்படியே டிவி முன்னாடி உட்கார்ந்து டிவி பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுல ஒரு நியூஸ் வருது, சூலூர் அருகே. ஏங்க உங்க சேனல் அப்படித்தானங்க பேசும், அதத்தான் சொல்றேன், நான் எதுவும் தப்பா பேசல. தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களின் பொற்கால ஆட்சியில் சூலூர் அருகே வீட்டுக்கு முன்னாடி விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை, கேவலம் முட்டாய் காசப்பட்டு ஒருத்தர் கூட போய் அவரை, அந்த மனுஷனை இந்த புள்ள அபியூஸ் பண்ற மாதிரியான செய்கைகள் எல்லாம் காமிச்சு, ஆனாலும் அந்த புள்ள சின்ன பிள்ளை, என்ன பாலியல் வல்லுறவு கொள்ளுங்க அப்படின்னு அந்த புள்ள ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால இந்த பொற்கால ஆட்சியில இருக்கும் போதும் வேற வழியே இல்லாம, அவருக்கு உடன்பாடெல்லாம் இல்லைங்க, வேற வழியே இல்லாம தான் அவர் பண்ணாரு. அப்புறம் தாவேக்காவை சேர்ந்த ஒருத்தர், அது யாரா கூட இருக்கலாம், அவரு ஒரு வீட்டுக்குள்ள போய் சண்டை போடுறக்கோ அடிக்கிறதுக்காக எல்லாம் போலங்க. அந்த வீட்டுல இருக்கிறவங்க இவரை எங்க வீட்டுக்கு வந்து எங்களை அடிங்க, எங்க கூட சண்டை போடுங்கன்னு கூப்பிட்டதுனால மக்களின் ஏகோபித்த வேண்டுகோளுக்கு இணங்க இவர் அங்க போய் மக்களோட ஆசைய நிறைவேற்றி கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. இப்படித்தான் நீங்க உட்கார்ந்து பாக்குற அந்த டிவில நியூஸ் வரும் திரு விஜய் அவர்களே. இதை எப்படியே ஜாலியா உட்கார்ந்து சிரிச்சு பாத்துக்கிட்டே இருப்பீங்களா? அப்புறம் கூலர்ஸ் போட்ட ஒரு தம்பி இருப்பாரு, அவர் பேர் என்னங்க, ரஞ்சித். அவருக்கு எப்படி நியூஸ் வரும்? காதல் விவகாரத்தால் ஒரு இளைஞன் தண்டிக்கப்பட்டான். ஒண்ணும் பண்ணுங்க, அவங்க அப்பா, அதாவது அந்த பிள்ளையோட அப்பா ஆள் வச்சு அந்த பையன் கிட்ட அட்வைஸ் பண்ண போயிருக்காங்க. அந்த பையனே போய் அவர் மேல இடிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டான். இனி இந்த காதல் விவகார தற்கொலைகள் நிறைய வரும். இப்படிப்பட்ட நியூஸ்கள்லாம் வந்தா நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா எனவே சமைப்போம்லயே நானும் அதே நியூஸ போடுறேன். சரி, அது எனவே பேசுவோம் அரசியல், இது வெறும் சமையல், மாத்தி சொல்லிட்டேன். எதையாவதும் சமைப்போம். நம்ம எதையாவது சமைப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க. தட் மீன்ஸ் 100 ரூபாய் பேமெண்டா அனுப்பிக்கிட்டே இருங்க. இப்படிப்பட்ட நியூஸ் தான் நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட நியூஸ் எல்லாம் நாங்க போடுறோம். 24/7 கரண்ட் இருந்துகிட்டே தாங்க இருக்கு. பொதுமக்களா இருக்கிற நாங்க தான் அக்கறையோட போய் கரண்ட ஒரு நாள் ஃபுல்லா ஆஃப் பண்ணி வச்சுட்டு வரோம். கரண்ட் இருந்து நாங்க என்ன பண்ண போறோம் சொல்லுங்க? என்ன பண்ணிட போறோம்? நியூஸ் தான் பார்க்க போறோம். இந்த பொற்கால ஆட்சியில என்ன தப்பான நியூஸ் வந்துட போகுது? அப்புறம் தளபதி விஜய் அவர்களே, முதல்வர் விஜய் அவர்களே, எனக்கு 2500 ரூபாய் கொடுக்க வேண்டாங்க, இவங்களே எனக்கு 100 ரூபாய் கொடுக்குற சொல்லிட்டாங்க. எனக்கு 6 சிலிண்டர் எல்லாம் வேணாங்க, பாருங்க நானே புக்க வச்சுதான் சமைக்கிறேன், எனக்கு எதுக்கு 6 சிலிண்டர் பாருங்க. நெஞ்சுக்கு நீதி, எல்லாரும் இத வாங்கி படிச்சிருங்க. ஐயோ, நான் வேற அரசியல் பேசிட்டு இருக்கேன், இது அரசியல் இல்ல, இது எதையாவது சமைப்போம். 6 சிலிண்டர் வேண்டாமுங்கோ, பஸ் வேண்டாமுங்கோ, 2500 ரூபாய் பணம் வேண்டாமுங்கோ, கரண்டே வேணாங்க, அப்புறம் எதுக்கு ஃப்ரீ கரண்ட்? அப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு, நாங்களே தானே முட்டாய் காசப்பட்டு போறோம், அப்புறம் உங்களுக்கு எதுக்கு அந்த ரிஸ்க் எல்லாம்? அப்புறம் சிங்கப்பெண் அதிரடிப்படை எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க, தலைமை செயலகத்துக்கு வேணும்ல. அப்புறம் இந்த பொற்கால ஆட்சிய பொழுதன்னைக்கு கொடுத்தீங்கன்னா போதும்னா, அப்புறம் நாங்க எங்களை பாத்துக்கிறோம்னா. அப்புறம் திருச்சியில ஒரு 10 அக்காங்க உங்களுக்காக ஃபீல் பண்ணி நீங்க இந்த 1 மாசத்துல இவ்வளவு இழைச்சிட்டீங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணனால கேட்டுதான் நாங்க வந்து எனவே பேசுவோமே எதையாவது சமைப்போம்னு மாத்திருக்கோம். அண்ணா, நீங்க புஜிட்டிக்கா இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன டிஷ் எப்பப்ப வேணும்னு சொன்னீங்கன்னா தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காவை போட்டு தாவேக்கா டிஷ்ஷ உங்களுக்கு கரெக்டா டைமுக்கு அனுப்பிடுவோம்னா. நீங்க இதையெல்லாம் நல்லா சாப்பிட்டு அமைதியா
எதுவும் பேசாம, அரசியலும் பேசாம, இப்படி ஒண்ணுமே பேசாம சும்மா இப்படி பாத்துக்கிட்டே இருந்தா போதும்ண்ணா. மாசத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி பஸ் மேல ஏறி நின்னு பஞ்சு பச்சா பேசிட்டு போங்கண்ணா. போதும். எஸ், போதும். நீங்க போதும்னு சொல்லாத அளவுக்கு நாங்க சமைச்சு உங்களுக்கு பல டிஷ்ஷுகளை கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா எங்க சமையல் கலை அவ்வளவு அருமையா இருக்கும். அப்புறம் அதர்மம் மனோஜ் தொடர் ஆரம்பிக்க போற புது சேனலுடைய லிங்க கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கொடுத்துறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சீக்கிரம் பண்ணிருங்க. அப்புறம் எனவே பேசுவோம் சேனலையும் மேபி பிளாக் பண்ணலாம். அப்படி பண்ணனா அதுக்கு வேற ஒரு சேனல் ஆரம்பிப்போம். அதோட லிங்க எப்படியாவது உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துடுறோம். அது வரைக்கும் பேசுவோம், சமைப்போம், எதையாவது எதுக்காவது. எனவே நன்றி, வணக்கம்.